மெட்ரோ ரயில் கட்டணத்தை பற்றி பேசாமல் அதில் இருக்கும் வசதிகளை மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்தார். மெட்ரோ ரயிலில் இன்று பயணம் செய்த அவருடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். சென்னை மாநகரத்தின் அடையாளங்களில் ஒன்றாக மெட்ரோ ரயில் மாறியுள்ளது. நாள்தோறும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பயணிக்கின்றனர். இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரை சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சரத்குமார் பயணம் மேற்கொண்டார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார், இந்த பயணம் எப்படி இருக்குது? பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது சென்னை மெட்ரோ ரயில் எப்படி இருக்கு சார் வசதிகள்? பிற மாநிலத்தில் மெட்ரோ ரயில் நான் பயணம் பண்ணதில்லை. ஏன்னா நான் இதுதான் முதல் முறையாக இந்தியாவில் உள்ள ஒரு மெட்ரோ ரயில் பயணிக்கிறேன்னா இந்த கோயம்பேட்டிலேருந்து ஆலந்தூருக்கு வந்திருக்கேன். வெளிநாடுகளுக்கு இணையாக நாமும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சி. முதலமைச்சர் புரட்சித் தலைவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இருக்குது. அரசு செலவில் இயக்கக்கூடிய ஒரு பொது போக்குவரத்தில் குறைந்த அளவில் ஏழைகள் பயன்பெறும் வகையில் குறைந்த அளவில் இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் பயணிக்க முடியல அப்படிங்கிறாங்க. கட்டணம் குறித்து உங்களோட பார்வை என்ன? அதாவது கட்டணம் நிர்ணயத்திற்கு மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரை புதுசாக ஏதாச்சும் அறிமுகப்படுத்தும் போது விலை அதிகமாக இருப்பது போல் தெரியும். ஆனால் பயணிகள் இதை ஒத்துழைத்து இதை அதிகமாக பயன்படுத்தும் போது தானாகவே இது குறையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த திட்டத்தை உரிமை கொண்டாடுவதில் இரு கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் போட்டி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் 2003 உபயம் இங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கணும். feasibility study was started during the period of மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள். அதுதான் முதல்ல பார்க்கணும். யார் துவக்கினார்கள் இந்த திட்டத்தை இங்கு கொண்டு வரும் என்று யார் முற்பட்டார்கள், அது ரொம்ப முக்கியம்.